ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ரவுண்ட் அப்பு. ஸோ நம்ம எப்போவுமே நம்மளோட ஃபார்முலா தான். நிஃப்டி ஐடி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ என்றைக்கெல்லாம் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கோ அன்றைக்கெல்லாம் நிஃப்டி ஐடி நெகட்டிவில் க்ளோஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி நிஃப்டி 98 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 23,311 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 77,042 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 318 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 49,278 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 527 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 43,188 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, 212 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஐடி. நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 4,341 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 2,928 கோடிக்கு நெட் பயஸாக இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸோட செல்லிங் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 18,540 கோடி. ரெவன்யூ 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2.43 lakh crore இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியல் பேசிஸ்லையும் ப்ராஃபிட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். ஃபஸ்ட்டு அவங்களோட ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட், விச் மீன்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸ், ஆயில் டு கெமிக்கல் இந்த செக்மெண்ட்லாம் பார்க்கும்போது ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட்டில் ரெவன்யூ 1.49 lakh crore வந்திருக்கு. ஆக்சுவலி கேஷ் ரிசர்வே இதுன்னு தான் சொல்லலாம். அவங்களுக்கு இந்த ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ் தான் நல்ல கேஷ் ஃப்ளோ. இந்த செக்மெண்ட்டில் எபிட்டா 14,402 கோடியாக இருக்குது. இது ஒரு ஸ்லைட்லி ஹையராக இருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் டிக்ளைன் ஆயிருக்கு, 9.6% குறைஞ்சிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 10% இருந்திருக்கு. அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸ் 6,370 கோடி ரெவன்யூ வந்திருக்கு. பட் இது வந்து இயர் ஆன் இயர் பேஸில் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 6,719 கோடியாக இருக்குது. எபிட்டா அந்த செக்மெண்ட்டில் குறைஞ்சிருக்கு, 5,565 கோடியாக குறைஞ்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஸ்லைட்லி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 87.4% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 86.4% இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ரீட்டைல் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90,000 விச் மீன்ஸ் 90,351 கோடி வந்து ரெவன்யூ வந்திருக்கு, 8.8% growth. இந்த செக்மெண்ட்டில் எபிட்டா 6,840 கோடியாக இருக்குது. ஸோ எபிட்டா எஸ்டிமேஷன் பண்ணதோட அதிகமாக தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் 7.6% இருக்குது. இது வந்து அன்சேஞ்சாக தான் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் ரீட்டைலில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,485 கோடியாக இருக்குது, 10.1% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரீட்டைல் செக்மெண்ட்டில் 779 நியூ ஸ்டோர் வந்து இந்த பீரியடில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் 19,102 ஸ்டோராட்டு வச்சிருக்காங்க. 77.4 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேஷனில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுட் பால்ஸ்னு பார்க்கும்போது 296 மில்லியன்ஸ் வச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 5% இயர் ஆன் இயர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு. கஸ்டமர் பேஸ், ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர் பேஸ் வந்து 338 மில்லியனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொந்த பேஸில் க்ரோத் இருக்குது. ஸோ ஓவராலாட்டு டோட்டல் டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது 355 மில்லியன்ஸு, கிட்டத்தட்ட 10.9% இயர் ஆன் இயர் பேசிஸில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வந்து அவங்களோட ரீட்டைல் செக்மெண்ட் க்ரோத்து. ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட்லேயும் க்ரோத்து. பட் அது சில செக்மெண்ட் அந்த எபிட்டா அப்படி சில செக்மெண்ட்டில் அடி வாங்கியிருக்காங்க. பட் ஓவராலாட்டு பார்க்கும்போது க்ரோத்து தான். நெக்ஸ்ட் ரிலையன்ஸோட ஜியோ செக்மெண்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26% இயர் ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6,861 கோடியாக இருக்குது. சீக்வென்ஷியல் பேசிஸில் 5% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, விச் மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். ரெவன்யூ 33,774 கோடியாக இருக்குது, 33,074 கோடியாக இருக்குது, 19.4% இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 4.3% growth அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் ஜியோ அந்த செக்மெண்ட்ல உள்ள growth சொல்கிறாங்க. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர்னு பார்க்கும்போது 203.3 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் நல்லா தான் வந்திருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செக்மெண்ட்டில் வந்து அடி உள்ள சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட்டில் போனாட்டி அடி வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸ் ஜியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் குறையுது அப்படின்னு சொல்லிலாம் நியூஸ் வந்து. ஸோ நான் ரீட்டைல் நல்லா போனோம், இந்த செக்மெண்ட் இந்த 2 செக்மெண்ட் அடி வாங்கணும்னு நினச்சேன். பட் ஓவராலாட்டு பார்க்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான், டீசெண்டான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் பிரைஸ் பார்க்கும்போது 1,266 அந்த ரேஞ்சில் இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். பட் ஆக்சுவலி 25 டைம்ஸ் earningsல இருக்கிறாங்க பி ரேஷியோ. ஆக்சுவலி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டைமில் நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் தொட வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மார்க்கெட் ட்ரெண்ட் விச் மீன்ஸ் இந்த ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நாளைக்கு நம்ம மார்க்கெட்டை பார்த்தா தான் தெரியும். இது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் 6,806 கோடி, 11.4% growth காமிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 41,764 கோடி. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் ரெவன்யூ growth கைடன்ஸ் ஃபினான்ஷியல் 25க்கு 4.5% to 5% சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ப்ரீவியஸ் கைடன்ஸ் 3.75% to 4.5% அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டிங் மார்ஜின் கைடன்ஸ் 20 to 22% ஃபினான்ஷியல் 25க்கு சொல்கிறாங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் பார்க்கும்போது 6.1% growth காமிச்சிருக்கு. எபிட் பார்க்கும்போது 10 பேசிஸ் பாயிண்ட் மேலே போயிருக்கு, 21.3
அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கம்பெனி வின் பண்ண டீல்னு பார்க்கும்போது டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $2.5 பில்லியன் இருக்குது. விச் மீன்ஸ் 63% வந்து பார்த்தீங்கன்னா நெட் நியூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் ரீஜனில் வந்து தான் இவங்களோட டோட்டல் ரெவன்யூ ஷேரில் விச் மீன்ஸ் 58.4% வந்து இந்த நார்த் அமெரிக்கன் ரீஜனில் தான் அக்கௌண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன் ரீஜனில் 11.9% growth, இங்கேருந்து 29.8% ரெவன்யூ ஷேர் வந்து அக்கௌண்ட் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12% டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து டோட்டல் ரெவன்யூ 8.7% வருதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ லார்ஜ் டீல்ஸ்னு பார்க்கும்போது இந்த டிசிவி செக்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி $2.5 பில்லியன் இருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட் குவார்ட்டரில் $2.4 பில்லியன் இருந்து ஒரு மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹெட் கவுண்ட் பார்க்கும்போது 5591 பேர் வந்து இந்த தேர்ட் குவார்ட்டரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 25ல இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 10,000 20,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் எப்படி இருந்துன்னா ஹெட் கவுண்ட் வந்து 6 குவார்ட்டர்ஸ் ஆட் வந்து ஹெட் கவுண்ட் வந்து டிக்ளைன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. பட் ஆக்சுவலி இது வந்து நெட் எம்ப்ளாயி அடிஷன் ஆட்டு கண்டினியூஸாக 2 கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸ் ஆட்டு நெட் எம்ப்ளாயி அடிஷன் ஆட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டர் சேர்த்து. நெக்ஸ்ட் அட்ரிஷன் ரேட் பார்க்கும்போது 12 மந்த் பேசிஸில் 13.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் 12.9% இருந்துச்சு. இப்போ ஒரு க்ரோத்தாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு 1% மேலே கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. 1900 மேலே இருக்கும்னு நினைக்கிற ஸ்டாக் ப்ரைஸ். நான் இதெல்லாம் வந்து 1200 கன்சிடர் பண்ணேன். அடுத்த ஒரு 2000 போனாங்க. கடைசியில் இப்போ 1900 அந்த ரேஞ்சிலே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு. ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட்லாம் 11% ஏறி இருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு பெட்டராக தான் இருக்குது இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ். நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 3% காலி. ஸோ ஆக்சுவலி 278 கோடி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 3% குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4899 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 1.5% கீழே விழுந்திருக்கு. 426 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் 8.7% இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 9.8% இருந்த எபிட்டா மார்ஜின் இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிடன் கொடுக்குறாங்க. $4 இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 கிட்டத்தட்ட 400% டிவிடன் கொடுக்குறாங்க இந்த ஷேர். அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 22 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 14 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளில் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 14 இல்லைனா அதுக்கு முன்னாடியே பேமெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஹேவல்ஸ் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. மற்றபடி எபிட்டா மார்ஜினும் குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் எபிட்டா பார்க்கும்போது 1.5% கீழே விழுந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ மட்டும் தான் 10% கிட்ட ஏறி இருக்கு. நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் ஸ்டாக் ப்ரைஸ் 1588 இருக்கு. 2% வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆனாங்க. பட் இப்போ இருக்க ட்ரெண்ட்ல ஹேவல்ஸ் இந்தியாலாம் கை வைக்க முடியாது. 69 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு புக் வந்து 12 மேலே இருக்கு. ஸோ ரொம்பவே ஓவர் வேல்யூட். ஆல்ரெடி வச்சிருக்கவங்க வேணா ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ ஓவரால் இது வந்து ஹேவல்ஸ் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். சன்ஃபார்மா என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா ஆக்சுவலி அவங்க வந்து இந்த டேரோ ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி விச் மீன்ஸ் ஆன்டிபீப் தெராபட்டிக்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதில் வந்து 100% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இந்த ஆன்டிபீக் தெராபட்டிக்ஸை வந்து March 7, 2025 இந்த அக்யூசிஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆன்டிபீக் தெராபட்டிக்ஸுங்கிறது கனடா பேஸ்ட் கம்பெனி. அது வந்து ஒன்டாரியோ அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ நோவல் ட்ரக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நோவல் ட்ரக்ஸை டெவலப் பண்ணுறதுல அந்த கம்பெனி வந்து ஒரு பயோடெக்னாலஜிக்கல் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெயின் ரெடியூசிங், அடுத்து வந்து இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுற ட்ரக் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சன்ஃபார்மாவோட சப்சிடரி டேரோ ஃபார்மா மூலமாட்டி இதை அக்யூசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து சன்ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஆக்சுவலி இன்னைக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6304 கோடியாக இருக்குது. சீக்வன்ஷியல் பேசிஸில் விச் மீன்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ப்ராஃபிட் 9% கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 30,954 கோடி 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜினியஸ், அதாவது பொட்டன்ஷியல் பேட் லோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து இந்த வாட்டி டபுள் ஆயிருக்கு. 2156 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட் லோன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் அன்செக்யூர்ட் போர்ட்ஃபோலியோ இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் நான் பெர்ஃபார்மிங் அசட் ரேஷியோன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.46% இருக்குது இந்த டிசம்பர் எண்டட் குவார்ட்டரில். அதே வந்து முந்தின குவார்ட்டரில் 1.44% இருந்தது. விச் மீன்ஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஸ்டாண்ட் அண்ட் பெய்டு அப்படின்னு சொல்லி அந்த டிஃபரன்ஸ் பிட்வீனில் வருது 13,606 கோடியாக இருக்குது. 9% growth. லோன் growth வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 11% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் அதை காட்டிலும் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டல் டெபாசிட் 9% தான் growth ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்,
அது வந்து பார்த்தீங்கன்னா 3.93% இருக்குன்னு சொல்கிறாங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 4.01% இருந்துச்சு. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 3.99% இருந்துச்சு. அது குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஸோ அமிதாப் சௌத்ரி அவர் தான் MD and CEO இருக்கிறாரு ஆக்சிஸ் பேங்க்குக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் அண்ட் ரூரல்ஸ் அந்த ரூரல் ஏரியாவில் வந்து ஒரு பிக் பிளேயர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நியூ பிரான்ச்சஸ் வந்து விரைவில் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பிரான்ச்சஸை எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது ஆக்சிஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஆக்சிஸ் பேங்க்கில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க்கில் கன்சிடர் பண்ண கிடையாது. பட் வேல்யூஷன் வந்து பார்க்கும்போது 12 times earningsல இருக்கிறாங்க. ப்ரைஸ் டு புக் 1.96 இருக்குது. லாஸ்ட் 1 year ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தேன், ஒரு 7 to 8% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு இந்த ஆக்சிஸ் பேங்க். ஸோ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணல, ஆல்ரெடி நிறைய பேங்க் ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால எல்லா இடமும் போட்டு கன்சிடர் பண்ணதுக்கு ஒரு 5 to 6 பேங்க் ஸ்டாக்ஸே போதுமானதாட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து 4 to 5 ப்ரீமியம் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாடா மோட்டர்ஸில் அவினியா அப்படிங்கிற ஒரு பிராண்டு கொண்டு வராங்க. அந்த பிராண்டில் மட்டுமே 4 to 5 ப்ரீமியம் மாடல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க போல. அதுக்கு வேண்டி $1 billion வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த JLRோட ஆர்கிடெக்சர் பிராண்ட் அந்த பேசிஸில் வந்து இதை பில்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த அவனியா வந்து பார்த்தீங்கன்னா அவனியா அப்படிங்கிற மாடல் வந்து ஃபர்ஸ்ட் மாடல் 2026 வந்து ரோடுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. LTI மைண்ட்ரி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 7% காலி 1086 கோடியா இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் சீக்வன்ஷியல் பேசிஸ்லேயும் 13% மேலே காலி. ரெவன்யூ 9660 கோடியா இருக்குது. 7.1% ஆனுவல் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட் மார்ஜின் 13.8% இருக்குது. இது டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் புக் $1.68 billion இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 29% சீக்வன்ஷியல் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்க்கும்போது கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் 1.1% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. சீக்வன்ஷியல் க்ரோத்னு பார்க்கும்போது 1.8% இருக்குது. ரெவன்யூ இவங்களுக்கு Q3 US டாலர்ஸில் வந்தது $1.14 billion அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2362 எம்ப்ளாயிஸ் இந்த Q3 மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஹெட் கவுண்ட் 86,800 எம்ப்ளாயிஸாக இருக்குது. 12 month attrition rate 14.3% இருக்குது. ₹20 ஒரு ஷேருக்கு வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த LTI மைண்ட்ரி. ஸோ ஓவரால் ₹20 டிவிடெண்டு. ஆனால் ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்கு. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆர்டர் புக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து LTI மைண்ட்ரி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BPCL வந்து அவங்களுக்கு ஒரு லோன் வேண்டி கிட்டத்தட்ட 31,802 கோடி ஒர்த் ஆஃப் லோனுக்கு வேண்டி SBI, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களுக்கு கூடலாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 31,802 கோடி வேல்யூவில் லோனுக்கு வேண்டி. ஸோ எதுக்குன்னு பார்க்கும்போது ஏன்னா இவங்க பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் போடுறாங்க, ப்ரௌன் ஃபீல்டு அந்த செக்மெண்ட்லாம் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. மத்திய பிரதேசில் பீனா அப்படிங்கிற இடத்துல ரிஃபைனரி கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படுது. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணுறாங்க லோன் மூலமாட்டு. ஸோ இது ஒரு பக்கம். நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ்லேயும் சம் அமௌண்ட் ஆஃப் க்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் போட இருக்கிறாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா கடன் தான் எடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இது வந்து BPCL கொடுத்த அப்டேட்டு. TVS மோட்டார் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் EV ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு வர இருக்கிறாங்க. ஸோ மினி ட்ரக், 3-wheeler அண்ட் பைக்கை வந்து அவங்க லான்ச் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லி TVS மோட்டார் இப்போ வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரி ரினோபிள்ஸ் Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேரி ரினோபிள் டெக்னாலஜிஸ் Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 16% காலி 53.50 கோடி, விச் மீன்ஸ் 53.50 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் 16% காலி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் 12.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 364 கோடியாக இருக்குது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் பார்க்கும்போது ஒரு ஸ்டாக்குக்கு ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்குக்கு ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 24 சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் டேட் அவங்க அப்டேட் பண்ணல. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வேரி ரினோபிள் டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஸ்ட் இயரில் 113% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பாஸ்ட் 3 இயர்ஸில் 1380% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்காங்க. இந்த வாரத்தில் மட்டுமே 15% மேலே அந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இது வேல்யூஷன் ரொம்பவே அதிகம் வேரி ரினோபிள் டெக்னாலஜிஸ். இன்றைக்கி நான் பார்க்கும்போது 1076 இருந்து 56 times earningsல இருக்குது. இன்றைக்கி மட்டுமே 6% நெகட்டிவில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ தொட முடியாது. ஆல்ரெடி வச்சுருக்கவங்க வேணால் ஹோல்ட் பண்ணுங்கள். மேபி இன்னும் அடி உள்ள சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கிறதுனால இன்னும் இந்த ஸ்டாக்கில் தர்ம அடி உள்ள தான் வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் ப்ராஃபிட் 28.6% காலி 41 கோடி ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட் ரெவன்யூ 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2009 கோடியாக இருக்குது.
எபிட்டா 214 கோடி 0.8% வந்து எபிட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் 10.7% குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிவிடன் வந்து இந்த கம்பெனி அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூபி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு பாரத் பெட்ரோலியம் வந்து ஒரு 1400 EV ஃபாஸ்ட் சார்ஜர் கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் EV சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி BPCL வந்து லூபி இண்டஸ்ட்ரீஸுக்கு 1400 EV ஃபாஸ்ட் சார்ஜர் கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து லூபி இண்டஸ்ட்ரீஸ் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.